ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. இறப்பு ஓய்வது எப்போது? வழங்கியவர் அம்ருதேஷ பிரபு. பிறப்பு, பிணி, மூப்பு, இறப்பு ஆகியவை ஓய்வது எப்போது? மக்கள் அனைவரும் தற்போது மிகவும் கொடிய நோய்களின் தாக்கத்தில் இருக்கிறோம். முழு உலகமும் கொடிய நோய்களின் மூலமாக அதிக அளவில் மரணங்களை எதிர்கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்வு, உறவு, செல்வம் முதலானவற்றை இழப்பதையும் காண்கிறோம். மருத்துவர்களும் அரசாங்கமும் பல்வேறு வகையான திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கின்றனர். ஆனால் புது புது வகையான எண்ணற்ற ஆபத்தான நோய்கள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கின்றன. இவை தவிர எண்ணற்ற பொருளாதார சிக்கல்கள், போர், தனிமனித குற்றங்கள் என அனைத்தும் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் நம்மில் பல பேரிடம் தோன்றும் வினாக்கள்: முதலாவது, இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படையே துன்பமயமானதா? ஏன்? இரண்டாவது, நிரந்தர அழிவற்ற இன்பத்திற்கான வழிமுறை யாது? சாஸ்திர விளக்கங்களை வைத்து ஆய்வு செய்வோமாக. பகவத்கீதையின் கூற்று. பகவத்கீதையில் 8.15 வரை பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இது குறித்து தெளிவாக கூறியுள்ளார். அதன்படி இந்த ஜட உலகின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை உள்ள எல்லா இடங்களும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வரக்கூடிய துன்பம் நிறைந்த இடங்களே. அதே சமயத்தில் யாரெல்லாம் பக்தி யோகிகளாக உள்ளார்களோ அவர்கள் மரணத்திற்கு பின்னர் கிருஷ்ணரை அடைகின்றனர் என்றும், முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிக உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை என்பதையும் கீதையிலிருந்து அறிகிறோம். பகவத்கீதை 8.15 ஸ்லோகத்திற்கான பொருளுரையில் ஸ்ரீல பிரபுபாதர் பின்வருமாறு எழுதியுள்ளார். இந்த தற்காலிக ஜட உலகம் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் என்னும் துன்பங்களால் நிறைந்துள்ளது. எனவே மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்து கோலோக விருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ண லோகத்தை அடைபவன் இயற்கையாகவே இங்கு திரும்பி வர விரும்புவதில்லை. மேலும் பகவத்கீதையின் மற்றொரு இடத்தில் 13.9 ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக தோஷானு தர்ஷனம், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனிப்பதே அறிவு என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு ஸ்ரீல பிரபுபாதர் பின்வருமாறு விளக்கம் அளித்துள்ளார். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றை ஏற்பதன் துன்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பை பற்றிய விளக்கங்கள் பல்வேறு வேத இலக்கியங்களில் உள்ளன. ஸ்ரீமத் பாகவதத்தில் பிறக்காதவரின் உலகம், தாயின் கருப்பையில் இருக்கும் குழந்தையின் வாழ்வு, அதன் துன்பங்கள் முதலியவை மிக அற்புதமாக விவரிக்கப்பட்டுள்ளன. பிறப்பு துன்பமயமானது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் கருவினுள் இருந்த போதும் நாம் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தோம் என்பதை மறப்பதன் காரணத்தினால்தான் பிறப்பு இறப்பின் சுழற்சியில் இருந்து மீள்வதற்கான வழியை நாம் தேடாமல் உள்ளோம். அதுபோல இறப்பின் சமயத்திலும் பல்வேறு விதமான துன்பங்கள் உள்ளன. இவையும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவ்விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டியவை. முதுமை, நோய் ஆகியவற்றை பொறுத்தவரையில் ஒவ்வொருவருக்கும் அவற்றில் சொந்த அனுபவம் உண்டு. நோயை யாரும் விரும்புவதில்லை, முதுமையையும் யாரும் விரும்புவதில்லை. ஆனால் இவற்றை தவிர்ப்பது சாத்தியமல்ல. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றின் துன்பங்களை கருத்தில் கொண்டு ஜட வாழ்வின் மீது வெறுப்பு கண்ணோட்டம் உடையவர்களாக நாம் மாறாதவரை ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கான ஊக்கம் நமக்கு கிடைக்காது. ஸ்ரீமத் பாகவதத்தின் கூற்று. பகவத்கீதையை போலவே ஸ்ரீமத் பாகவதமும் 5ஆம் காண்டம் 14ஆம் அத்தியாயம் 27வது பதத்தில் இந்த பௌதிக உலகினை துன்பம் நிறைந்த இடமாகவே கூறுகிறது. மன்னர் ரகுகணருக்கு ஜடபரதர் பின்வருமாறு அறிவுறுத்துகிறார். இப்பௌதிக வாழ்வில் ஏராளமான தொல்லைகள் இருக்கின்றன. இவற்றை கடப்பது அரிதாகும். இவற்றிற்கு மேல் சுகம், துக்கம், பற்று, துவேஷம், பயம், போலி கௌரவம், காழ்ப்புணர்ச்சி, அவமானம், பசி, தாகம், துன்பம், நோய், பிறப்பு, முதுமை, இறப்பு என பல இன்னல்கள் வருகின்றன. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து பௌதிக பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு துன்பத்தை தவிர வேறெதையும் அளிப்பதில்லை. சைதன்ய சரிதாமிருதத்தின் கூற்று. இதே கருத்தினை சனாதன கோஸ்வாமிக்கு பகவான் சைதன்ய மகாபிரபு உபதேசித்துள்ளார். ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருதம் மத்திய லீலை 22.15 பொருளுரையில் பிரபுபாதர் எழுதுகிறார். பகிரங்க சக்தியினால் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதால் ஜட உலகினுள் இருக்கும் கட்டுண்ட ஆத்மா இரு வகையான பௌதிக உடல்களை பெறுகிறான். ஸ்தூல உடல் மற்றும் மனம், புத்தி, அகங்காரத்தினால் ஆன சூட்சும உடல். ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களினால் அவன் மூவகை துன்பங்களுக்கு, அதாவது ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தைவிக உட்படுத்தப்படுகிறான். அதாவது
தன் சொந்த மனதாலும் சொந்த உடலாலும் எழும் துன்பங்கள், அதாவது உடலுக்கு வியாதி வரும்போது அனுபவிக்கும் துன்பம், அல்லது உடலில் காயம் ஏற்படும் போது அதனால் வரும் துன்பம். மனதால் ஏற்படும் துன்பம் மனச்சஞ்சலம், மனக்குழப்பம், இப்படி பல. அடுத்ததாக இதர உயிர்வாளிகளால் எழும் துன்பங்கள், அதாவது மற்ற ஜீவராசிகளால், மற்றவர்களால் நமக்கு கிடைக்கும் துன்பங்கள். அதாவது யாராவது நம்மை ஏமாற்றினால் அந்த துரோகம் தாங்க முடியாமல் இருப்பது, இல்லை என்றால் ஒருவர் வார்த்தைகளால் நம்மை காயப்படுத்தலாம். அதே போல மிருகங்களும் கூட நமக்கு துன்பத்தை விளைவிக்கலாம். உதாரணமாக நாய் கடிப்பது. அடுத்ததாக மேலுலகங்களிலிருந்து தேவர்களால் இழைக்கப்படும் இயற்கையின் சீற்றங்கள். உதாரணம், அதிக மழை பெய்வது, அதிக வெப்பம், தாங்க முடியாத வெப்பம் கிடைப்பது, சுனாமி, நிலநடுக்கம், மலைச்சரிவு போன்ற இயற்கையின் சீற்றங்கள். சுருக்கமாக சொன்னால், முதலாவது நம் சொந்த உடலாலும் மனதாலும் ஏற்படும் துன்பம், இரண்டாவது பிற ஜீவராசிகளால் ஏற்படும் துன்பம், மூன்றாவது இயற்கையால், தேவர்கள் மூலம் இயற்கையால் ஏற்படும் துன்பம். இவ்வாறு மூவகை துன்பங்களுக்கு உட்பட்டிருக்கும் கட்டுண்ட ஆத்மா மாயையினால் தடையின்றி உதைக்கப்படுகிறான். இவற்றிற்கெல்லாம் தீர்வு என்ன? ஸ்ரீமத் பாகவதத்தின் பரிந்துரை. ஸ்ரீமத் பாகவதத்தில் 1 காண்டம் 8 அத்தியாயம் 35வது பதத்தில் குந்தி மகாராணி தமது பிரார்த்தனையின் மூலமாக இவற்றிற்கான தீர்வினை எடுத்துரைக்கிறாள். பவேஸ்மின் கலிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபி ஸ்ரவணம் ஸ்மரணார்ஹாணி கரிஷ்யன்னிதி கேசன. பௌதிக துன்பங்களினால் துன்புறும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கேட்டல், நினைவிற்கொள்ளுதல் மற்றும் வழிபடுதல் முதலான பக்தி தொண்டு முறைகளை பின்பற்றி முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக, அம்முறைகளை புதுப்பிப்பதற்காகவே நீங்கள் தோன்றினீர்கள் என்று சிலர் கூறுகின்றனர். இது குறித்து ஸ்ரீல பிரபுபாதர் தமது விளக்க உரையில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். பகவான் துன்புறும் ஜீவராசிகள் எதிர்பார்ப்பதை விட அவர்களிடம் அதிக கருணை கொண்டுள்ளார். எனவே அவர் தமது அசாதாரணமான கருணையினால் அவர்களுக்கு மத்தியில் தோன்றி கேட்டல், பாடுதல், நினைவிற்கொள்ளுதல், பாத சேவை செய்தல், வழிபடுதல், பிரார்த்தனை செய்தல், சேவகனாக இருத்தல், சரணடைதல் ஆகிய பக்தி தொண்டின் கொள்கைகளை புதுப்பிக்கிறார். மேலே குறிப்பிட்ட கொள்கைகள் அனைத்தையும் அல்லது அவற்றில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றினால் கூட அது ஒரு பந்தப்பட்ட ஆத்மா அறியாமையின் சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு உதவும். இவ்வாறாக பகிரங்க சக்தியினால் மாயைக்கு உட்பட்டுள்ள ஜீவன் எல்லா பௌதீக துன்பங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறான். இக்குறிப்பிட்ட வகையைச் சேர்ந்த கருணையானது பகவான் சைதன்ய மகாபிரபுவின் உருவில் ஜீவராசிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவடி பெருமைகளையும் திருநாமங்களையும் இடைவிடாமல் உச்சரித்து மனதால் நினைக்க வேண்டும். அப்போது அந்த பகவான் தமது பக்தர்களுக்கு வயோதிகம், பிறப்பு, இறப்பு, பிணி ஆகியவற்றை வீழுமாறு செய்கிறார். நம்மாழ்வாரின் பரிந்துரை. நம்மாழ்வார் தமது திருவாய்மொழியில் 3.3.9 பின்வருமாறு பரிந்துரைக்கிறார். ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன்னாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனதுள்ளும் வைப்பார்கட்டே. திருவேங்கடமலையில் நித்திய வாசம் செய்கின்ற ஆயனுடைய அன்றலர்ந்த தாமரை மலரை ஒத்த திருவடியை வாயினுள்ளும் மனதிலுள்ளும் வைக்க வேண்டும். அதாவது அவரது திருவடி பெருமைகளையும் திருநாமங்களையும் இடைவிடாமல் உச்சரித்து மனதால் நினைக்க வேண்டும். அப்போது அந்த பகவான் தமது பக்தர்களுக்கு வயோதிகம், பிறப்பு, இறப்பு, பிணி ஆகியவற்றை வீழுமாறு செய்கிறார். மேலும் மற்றொரு பாசுரத்தில் திருவாய்மொழி 10.5.5 நம்மாழ்வார் இறப்பை நிறுத்துவதற்கான வழிமுறையை பரிந்துரைக்கிறார். நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. பரமபுருஷ பகவானை தினந்தோறும் வாடா மலர்கள் கொண்டு வழிபட்டு பகவானுடைய திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலமாக ஒருவர் பகவானுடைய சொந்த வசிப்பிடத்தை, அதாவது மூப்பு, பிறப்பு, இறப்பு, பிணி ஆகியவை இல்லாத உன்னத லோகத்தை அடைவது உறுதி. இந்த கலியுகத்தில் பகவானுடைய திருநாம உச்சாடனமானது தகுதியற்ற நபருக்கும் கூட மேற்குறிப்பிட்ட நட்பேற்றினை அளிக்க வல்லதாகும். ரஜோ தமோ குணங்களினால் நம் மனம் கலங்கப்பட்டிருக்கும் இந்த கலியுகத்தில் பகவானை இடைவிடாது நினைத்தல் கடினமானதாக தோன்றலாம். இருப்பினும் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனெனில்
இந்த கலியுகத்தில் பகவான் தமது பெரும் கருணையின் காரணமாக திருநாமத்தின் வடிவிலும் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் முதலான சாஸ்திரங்களின் வடிவிலும் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே திருநாமத்தை உச்சரித்து பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் முதலியவற்றில் தஞ்சமடைந்தால் அவரது தாமரை திருவடிகளில் அடைக்கலம் பெறுவது உறுதி. முடிவுரை: இந்த உலகம் துன்பங்கள் நிறைந்த தற்காலிகமான இடம். துக்காலயம் அசாஸ்வதம். இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த பௌதிக இருப்பில் உள்ள 14 லோகங்களிலும் இந்த நிலைதான் என்பதை நாம் சாஸ்திரங்களின் வாயிலாக உணர வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு வழங்கியுள்ள பக்தி தொண்டின் மூலமாக மாயையின் பலமான கட்டுப்பாட்டிலிருந்து வெளிவர தொடர்ந்து நாம் முயல வேண்டும். நம் புனித பூமியான தமிழ்நாட்டில் தோன்றியவரான திருக்குருகூர் சடகோபனான நம்மாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தின் திருவாய்மொழியில் பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரிக்கும் வழிமுறையை பரிந்துரைக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தின் வடிவில் பகவானுடைய திருநாமங்களை தந்திருக்கிறார். இவற்றை பயன்படுத்தி கொண்டு இந்த ஜட உலகத்தின் தன்மைகளான பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றிலிருந்து விடுபட வேண்டும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மகா மந்திரத்துடன் பகவத்கீதை, பாகவதம் முதலான சாஸ்திரங்களிடமும் தஞ்சமடைந்து ஆன்மீக குருவினுடைய கருணையினால் பகவானுடைய கருணையை பெறுவோமாக. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.